Friends, my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I, lending my voice to them, would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address, wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. Jai Hind, Jai Bharat, Nandri. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள். அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு. அதில் மாற்றமில்லை. நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை, இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள். ஆளுநர் 4 வார்த்தைகளை பேசிட்டு போனேன்னு சொல்றீங்க. ஆளுநர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் வெளியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர். இதுல தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள். கடந்த ஆளுநர் உரையின் போதும் அவர் பாதியிலே பிரிச்சு போயிட்டாரு. இந்த உரையின போய் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இது இந்த அரசையும் மேதக ஆளுநர் தான் கேட்கணும். எதிர்கட்சி சரிங்களா? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இது அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். இத்தனை வருஷமா நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க சார். இத்தனை வருஷமா மரபு என்னன்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பத்திலையும் கடைசியில தான் நாட்டு பண்ணி இசைக்கிறது வழக்கம். இப்ப இது புது மரபா இல்லையா சார்? அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை. இது அவரிடத்தில் கேட்டா தான் அதுக்கு விடிய காலம் பிறக்கும். வேணாம் சொல்றேனே, மரபை மாற்றுகிறார்களா, மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவளிடத்தில் கேட்டதான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் கேட்கறீங்க, ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர் இருக்கிறார். இது மரபு தானே? அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்க பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதுவரையிலும் சபையில் இல்லாத, மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயகம்
கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுபடி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.